கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாள் தேன்துளி நிகழ்ச்சியிலே உங்களை நான் மீண்டும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த விசுவாசத்தை குறித்து நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் இந்த விசுவாசத்தை குறித்ததான ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. ரோமர் 10:17 ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இந்த விசுவாசம் அது தானாக வரக்கூடியது அல்ல. அதுக்கு ஒரு உந்துகை சக்தி உண்டு. அது எப்படி என்று சொன்னால், விசுவாசம் கேள்விப்படுகிறதுனாலே வருகிறது. எதையாவது நாம் கேள்விப்பட வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்து கொண்டிருந்த காலங்களிலெல்லாம் பார்த்திங்கன்னா, அவர் அநேக அற்புதங்களை செய்து கொண்டிருந்தார். அந்த அற்புதங்களையெல்லாம் அவர் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை குறித்து அநேக மக்கள் கேள்விப்பட்டாங்க. அவர்கள் கேள்விப்பட்டு இயேசு அற்புதங்களை செய்கிறார், அடையாளங்களை செய்கிறார் என்று அவர்கள் அறிந்து அதை தங்களுடைய காதில் கேட்டு அதன்படி அவர்கள் விசுவாசம் கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். அநேக அற்புதங்களை ஒன்றொன்றையும் குறித்து இப்பொழுது சொல்ல நேரமில்லை. அநேக எல்லா அற்புதங்களிலும் பார்க்கும் பொழுது யாரோ ஒருத்தர் இயேசு அற்புதம் செய்தார் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்ல அவர்கள் காதுகளினாலே கேட்கிறார்கள். அந்த கேட்டதான ஒரு காரியம் அவருடைய இருதயத்துக்குள்ளாக செல்கிறது. அந்த இருதயத்துக்குள்ளே சென்றதான அந்த காரியங்கள் அவர்களுக்கு ஒரு விசுவாசத்தை உந்தக்கூடியதான ஒரு காரியமாக வெளிப்படக்கூடியதாக இருக்கிறது. அதன் மூலமாக இயேசுவினிடத்திலே வருகிறாங்க. அதன் மூலமாக அவர்கள் அற்புதத்தையும் பெற்றுக்கொள்ளுகிறாங்க. இந்த வசனத்தில் இன்றைக்கு இது எப்படி நடக்கும் என்று சொன்னால், விசுவாசம் கேள்வியினாலே வரும். அந்த கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். தேவனுடைய வசனத்தை நாம் படிக்க 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 நம்முடைய இருதயத்தில் நம்முடைய விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்கும். அந்த விசுவாசத்தை குறித்து வேதத்தில் பல இடங்களிலே படிக்கும் பொழுது நமக்கு அது ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து நாமும் கூட இந்த விசுவாசத்தின் மூலமாக அநேக அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறதான ஒரு அவா நமக்குள்ளாக உண்டாகிறது, ஒரு தாகம் ஏற்படுகிறது. இதை தான் இந்த வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. விசுவாசம் கேள்வியினாலே வரும். கேள்வி என்று சொன்னால் எதையாவது குறித்து கேள்விப்பட்டு வேதத்தில் படித்து அறிந்து கொள்கிற வேளையில் நமக்கு கிடைக்கும். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், இன்றும் அற்புதங்களை செய்கிறார் என்பதை நம்ம வேதத்தில் பார்க்குறோம். வேதத்தில் பார்க்கும் பொழுது அதை நாம் நமக்குள்ளாக எடுத்துக்கொள்கிறோம். எடுத்துக்கொண்டு அந்த விசுவாசத்தை அப்பியாசிக்க முயற்சி செய்கிறோம். நம்ம இயேசுவினிடத்திலே அன்றைக்கு அவர்கள் வந்தார்கள். இன்றைக்கு நாம் இருக்கிற வண்ணமாக அவரிடத்தில் நம்முடைய விசுவாசத்தை கொண்டு வருகின்ற வேளையில் நமக்கு அற்புதம் நடைபெறக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே விசுவாசம் கேள்விப்படுகிறதுனாலே வரக்கூடியதாக இருக்கிறது. அதற்கு ஒரு பெரிய தியாலஜி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு கல்லூரிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. வேத வசனத்தில் உள்ள காரியங்களை படித்தாலே நமக்கு விசுவாசம் எழும்பக்கூடியதாக இருக்கும், கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆகவே இந்த நாளில் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சி செய்வோமா? நல்ல ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் விசுவாசத்தை கொடுக்கிற தேவன் நீர் ஒருத்தர் தான் ஐயா. இந்த வேத வசனத்தின் மூலமாக எங்களுக்கு இதை நாங்கள் கேள்விப்பட்டு நாங்கள் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்து அதை நாங்கள் செயல்முறை கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசு செய்த அதே அற்புதங்கள் நடைபெற கிருபை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக அமையட்டும்.